ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி தான். எங்கே போனாலும் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்காம இருக்கவே முடியாதுங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி, பெரியவங்க ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, வீட்டில் யார் இருந்தாலுமே சரி, பார்க்கில் நடந்து போனாலும் சரி, ரோட்டில் எல்லா இடத்துலையும் இந்த வேர்ட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. இந்த வார்த்தை குழந்தைங்கள்ல இருந்து, இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை குழந்தைங்கள்ல இருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் சொல்லாதவங்களே இருக்க முடியாதுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ். படிக்கணும், ஐயோ நாளைக்கு படிக்கணும், எக்ஸாம் இருக்குது, ஸ்ட்ரெஸ். நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது, ஸ்ட்ரெஸ். ஹாஸ்பிட்டல் போகணும், டாக்டர் என்ன சொல்லுவாங்களோ அது ஒரு ஸ்ட்ரெஸ். வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது, ஸ்ட்ரெஸ். வெளியில் ரிலாக்ஸேஷனுக்கு நம்ம போகிறோம், அங்கேயும் ஒரு ஸ்ட்ரெஸ். அதாவது இதை வாங்கணுமா அதை வாங்கணுமா, மைண்டுக்குள்ளே ஒரு டைலமாவில் போவோம், அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகுது நமக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்ட்ரெஸ் 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 இதை பற்றி தான். இதுதான் எங்கேயுமே போயிட்டுருக்கு இந்த வார்த்தை. ஏன் இந்த ஸ்ட்ரெஸ் வருது? நமக்கு முன்னே வாழ்ந்தவங்களாம் இருந்தாங்க இல்லைங்களா, நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாம். அவங்கெல்லாம் எப்படி இந்த வார்த்தையை ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தையை அவங்க வாழ்க்கையில் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்களா? இல்லைங்க. ஏன்னா அவங்க யதார்த்தமான வாழ்க்கையில தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கையில் இருக்கிற பொருளாதாரத்துக்கு மிஞ்சிய எந்த வாழ்க்கையும் அவங்க நினச்சி பார்த்தது கிடையாது. தன் வருவாய் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால அவங்க வாழ்க்கையில இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ இந்த ஜெனரேஷன் பசங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே, நம்மளும் சேர்த்துதாங்க சொல்ல, நம்ம வயசுலையுமே தான் சொல்கிறேன் நான். இப்போ நடைமுறையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த வார்த்தை ஸ்ட்ரெஸ் அப்படியே அதிகமாக உபயோகிக்கிறாங்க. அப்படி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கே விடை புரிய வரும். காரணம், நம்ம எல்லாரும் லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்காக ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல் இருக்கணும், நம்ம குழந்தைங்க ஃபாரினில் தான் போய் படிக்கணும், நம்ம ஃபாரினில் தான் செட்டில் ஆகணும், நம்ம வாழ்க்கையோட ஸ்டைல் எப்படி இருக்கணும் அதுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர, நம்ம வாழ்க்கைக்காக நம்ம வாழணும், நம்ம நல்லபடியாக வாழணும், கவலை இல்லாமல் வாழணும், சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது. நம்ம வாழ்க்கையை நினச்சி நம்ம வாழறதே கிடையாதுங்க. அதாவது வாழ்க்கையின் தரம் சொல்லுவாங்க இல்லையா, லைஃப் ஸ்டைல், அதை நினச்சி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அதை நினச்சி தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். அதுலேயே நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கிறதால நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுக்கு காரணம் இதுதாங்க. வாழ்க்கையில் நீங்கள் கவனம் செலுத்தி பாருங்களேன். அதாவது நம்ம வருவாய்க்கு ஏற்ற வாழ்க்கையை வாழணுன்ற ஒரு கவனத்தோடு நம்ம வாழ்ந்து பாருங்கள். அதில் நம்ம எதுவுமே மிஸ் பண்ண மாட்டோம். சந்தோஷங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டோம். நம்ம குழந்தை வளர்ப்புல இருந்து அவங்க கல்யாணம் வரைக்கும் வாழ்க்கையில் எதையுமே நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு நம்ம கவனமெல்லாம் அந்த வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தணுன்றதை செலுத்துறதால தான். அதாவது நான் இங்கே சொல்ல வர்றது வாழ்க்கை தரம்ங்கிறது லைஃப் ஸ்டைல். அதில் நம்ம கவனம் நிறைய செலுத்துறதால தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த ஸ்ட்ரெஸ்னால் என்னங்க? மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், வயசான பெரியவங்க வரைக்கும் இருக்குதுங்க. எங்கே போனாலும் சரி ஸ்ட்ரெஸ், எங்கே போனாலும் சரி ஸ்ட்ரெஸ். இந்த மன அழுத்தம் வர்றதுக்கு காரணம் என்ன? நம்ம வாழ்க்கையில் கவனம் செலுத்துறது இல்லை. வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்துறதுக்காக தான் கவனம் செலுத்துறதால, அதுலேயே நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கிறதால தான் இந்த மன அழுத்தம்லாம் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. அதாவது வாழ்க்கையின் தரத்தை எப்படி உயர்த்துறது? சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்தாங்க காலத்துல எல்லாம், நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி வாழ்ந்த பீரியட்ல எல்லாம் எப்படின்னாக்கா, வீட்டுக்கு ஒரு டிவி இருக்கணும், கண்டிப்பாக டிவி இருக்கணும், ஒரு ரேடியோ இருக்கணும், போகிறது வர்றதுக்கு ஒரு வண்டி இருக்கணும், அவ்வளோதான், ஒரு சின்னதா. ஆனால் அது போகிறவங்க நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நினச்சி தான் அவங்க வாழ்ந்தாங்க. அதனால இந்த மன அழுத்தமோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அந்த காலத்துலாம். ஆனால் இந்த காலத்தில் எல்லாருமே நல்லாவே ஏர்ன் பண்ணுறாங்க, இருந்தாலுமே அவங்களுக்கு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் சொல்கிறாங்க. காரணம், தன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும். எப்படி மேம்படுத்தணும்னா, அந்த காலத்தில் நம்ம டிவி ஏதோ ஒன்று இருக்குது, டிவி பார்க்குறோம் அப்படின்னா இல்லை. இப்போது அடுத்த வீட்டில் இருக்கிறது பார்க்குறோம். டிவினா 60 inches டிவி, அதுக்கும் மேலே ஹோம் தியேட்டர் என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லைங்களா. அது போல் நம்ம வீட்டுக்கும் வேணும், நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தணும், உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து நம்ம சூடு போட்டுக்கிறதால தான் இந்த மன அழுத்தம்லாம் வர்றதுக்கு காரணம். அடுத்தவங்களோட வசதி வாய்ப்பை பார்த்து நாமளும் அப்படி வாழணும், நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தணும், மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சி நம்ம கவனம் நிறைய அதில் செலுத்துறதால தான் நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம்லாம் வர்றதுக்கு காரணம். நம்ம சாதாரணமாக ஒரு 4 வீலர் வாங்கி போகலாம், நம்ம வெளியில் போகிறதுக்கு சாதாரணமாக ஒரு காரோ இல்லை பைக்கோ ஏதோ வாங்கலாம். ஆனால் அந்த காரோ இல்லை அந்த பைக்கோ வாங்கணும்னா கூட அதுலேயும் ஒரு பிராண்டு, எது ரொம்ப லேட்டஸ்ட் மாடல், இது எதுவுமே வேணாங்க. ஒரு சின்ன ஃபோன் எடுத்துக்கோங்களேன், மொபைல், நமக்கு அதனுடைய பர்பஸ் என்னங்க? பேசணும்,
வெளியூரில் இருக்கிறவங்களோ வெளியில் இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்கு தான் அதனுடைய பர்பஸ். மிஞ்சி போனால் இப்போ வீடியோ கால்லாம் பண்ணி பேசுகிறோம், ஓகே. அதுலேயும் நீங்கள் சாதாரண மொபைல் ஃபோன் வாங்கினாலே எல்லா வசதியும் அதில் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே பிராண்டடாக லேட்டஸ்ட் மாடல் என்ன ஃபோன் வந்திருக்கோ அதில் தான் அந்த ஃபோன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி மன அழுத்தத்துக்குள்ளாகி ஸ்ட்ரெஸ் ரொம்ப வர வச்சுட்டு அந்த ஃபோன் கையில் கிடைக்கிற வரைக்கும் சின்ன பசங்க பாருங்கள் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க. இங்கே தாங்க ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகுது, இங்கே தான் மன அழுத்தம் ஃபார்ம் ஆகுது. குழந்தைங்களுக்கு அந்த காலத்தில் பாருங்கள் இயற்கையை காட்டி நம்ம சாப்பாடு ஊட்டுவோம். ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் பாருங்கள் அந்த குழந்தைங்க எல்லாம் நீ எதை காட்டினாலும் அவங்க பார்க்காது, கையில் ஒரு மொபைல் கொடுத்தாதான் அந்த குழந்தைங்க சாப்பாடுக்கு வாய் திறக்கும். ஸோ அதுங்களுக்குள்ளும் அது கொடுக்கலனா அடம் பிடிக்குங்க, அப்படியே அடம் பிடிச்சி அழுவாங்க. இந்த அடமெண்ட்டாக எங்கேருந்து வருது? மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகுது குழந்தைங்களுக்கு கூட. மொபைல் கையில் கொடுத்தவொடனே அவங்க அமைதியாகிடுவாங்க, அமைதியாகிட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு உரிய ஒரு மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் காரணம் என்ன நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழறது இல்லை. அப்படி நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய கவனம் எல்லாம் வாழ்க்கையில் மட்டும்தான் இருக்கும். வாழ்க்கை சந்தோஷமாக எப்படி அமைச்சிக்கலாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் நாம் நம்மளுடைய கவனம் எல்லாம் வாழ்க்கை எப்படி வாழறோன்றதை பற்றி கவலை இல்லை. நம்ம வாழ்க்கையை எப்படி மற்றவங்கள மாதிரி மேம்படுத்தி உயர்த்தி ஹை ஸ்டேட்டஸில் வாழணும் அப்படின்றதால நம்ம லைஃப் ஸ்டைலே மாற்றணும்னு நினைக்கிறோம் பாருங்க. அங்கே தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் உருவாகுது, அங்கே தான் நமக்கு மன அழுத்தம் உருவாகுதுங்க. இந்த மன அழுத்தம், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இது நமக்கு தேவையா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது தேவையா? ஒரு கண்டென்ட்மெண்ட் மனசோட நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க, அருமையான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அதில் எல்லாமே சந்தோஷம் அடங்கி இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷத்தை நம்ம சிதற விட்டுட்டு லைஃப் ஸ்டைலே மாத்துறோம்னு சொல்லிட்டு சந்தோஷத்துக்கு பதிலாக ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை கொண்டு வந்துக்கிறோம். இந்த மன அழுத்தம் நமக்கு தேவையற்றது. அதனால இருக்கிறத வச்சு மன நிறைவோட நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வேலையே கிடையாதுங்க. மன அழுத்தம்ன்ற வார்த்தையே இல்லாமல் போயிடும். வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழ்வோம். நம்மளுடைய கவனம் எல்லாம் வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத மட்டும் கவனத்தை செலுத்தி வாழ்ந்து பாருங்க. உங்களுக்கு மன நிறைவான சந்தோஷத்தோட வாழ்க்கை அமையுங்க. அதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கை முறையே மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம கவனமெல்லாம் அதில் செலுத்துறதால இந்த மன அழுத்தம் நமக்கு ஏற்படுறது காரணமே இதுதாங்க. அதனால வாழ்க்கை தரத்தை நினைச்சு வாழாம உங்க கவனமெல்லாம் வாழ்க்கையில மட்டும் செலுத்தி பாருங்களேன். கண்டிப்பா உங்களுக்கு எந்த விதமான மன அழுத்தமோ ஸ்ட்ரெஸ் அப்படிலாம் எதுவும் இல்லாம ரொம்ப அமைதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை நம்ம வாழலாம். நம்ம எல்லாருமே நம்ம ஒரு ரோல் மாடலா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இருப்போம். நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்க கண்டிப்பா மாறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம வாழ்ந்து பார்க்கலாம். மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.